தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் சேகுவரா இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அதிரடியான பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் அப்படின்னு நினைக்கப்பட்ட நிலையில் ஒரு சோபா பற்றி பேச்சு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. புதுமையான ஆட்சி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா இங்கே புஷ்ப ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு. அந்த சோபாக்கு உள்ளால மர்மமான விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறத பல ஊடகங்களும் பேசிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அது சிவி சண்முகத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கு. இந்த சோபானுடைய பின்னணியில் என்ன இருக்கு? அதாவது சோபா முதல்ல விசிக ஆஃபீஸ்க்கும் போயிடுச்சு, ஆனால் விஜய் போகல. விசிக ஆஃபீஸ்க்கு சோபா போகும்போது விஜய் போகல. சிவி சண்முகம் வீட்டுக்கு போகும்போது, அலுவலகத்துக்கு போகும்போது விஜய் போயிடுறாரு. சிவப்பு சோஃபா போகுது, பின்னாடியே கருப்பு கோட்டும் போகுது. முதல்ல இதை விஜய் அவர்கள் உட்கார்றதுக்காக சிவி சண்முகமே வாங்கி கொண்டு வந்தாரோ அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கப்பட்டது இருக்கலாம். ஏன்னா நம்ம கான்ஃபரன்ஸிலே பேசுவோம், ஏன்னா இனிமே அப்படிதான் பேச வேண்டிய இருக்கு. ஏன்னா இவனுங்க கடந்த காலத்துல டிவோர்ஸ் கேஸ் வந்தாலும் திமுக, எங்கேயோ ஏதாவது நடந்தாலும் திமுக, மழை வந்தாலும் திமுக, புயல் வந்தாலும் திமுக, சூரியன் சாயங்காலம் மறையலனாலும் திமுக, எல்லாத்துக்கும் திமுக அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நாமளும் அதே கான்ஸ்பிரசி தான் பேசுவோம். இப்பதான் அவங்களுக்கு யதார்த்த நிலை புரியும். ஓ, இதுதான் அரசு அப்படின்னு புரியும். திமுக தொண்டர்கள், ரத்தங்கள், உடன்பிறப்புகள் எல்லாரும் கொஞ்சம் சோர்வா இருந்தாங்க இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா. நேத்து சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேச ஆரம்பிச்ச உடனே சமூக வலைதளங்கள்ல மறுபடியும் திமுக தொண்டர்கள் மறுபடியும் உற்சாகமா பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை பார்த்தோம். இல்ல, இன்னொரு சைடும் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல இதுவரைக்கும் பிளாஸ்ட், பஞ்சு டைலாக்கு இதெல்லாம் பேசிட்டு இருந்த விஜய் அவர்களை பாக்குறது எல்லாரும் பேசுறதெல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தாரு. நானும் பார்த்தேன். ரைட்டு, பெருசா கவுண்டர் கொடுக்க போறாங்க, அடிச்சு வெளுக்க போறாதான், முடிஞ்சுரா இன்னைக்கு அப்படின்னா நானும் பார்த்தேன். கடைசியில பார்த்தா வீட்டுக்கு போய் அறிக்கை வெளியிடுறாரு. இன்னும் அது கான்செப்ட், புது கான்செப்ட். சட்டமன்றத்துல கேள்வி கேட்டா சட்டமன்றத்துல தானே பதில் சொல்லணும், வீட்டுக்கு போய் அறிக்கை வெளியிடுறாரு. எங்களுக்கு சிரிப்பு. அதுக்கும் கவுண்டர் கொடுக்குறாரு எதிர்கட்சி தலைவர். ஏப்பா, சட்டமன்றத்துல கேள்வி கேட்டா மாண்பு முதலமைச்சர் வீட்டுக்கு போய் அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கும் கவுண்டர் கொடுக்குறாரு. ரெண்டாவது, விஜய் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் மீறுவதற்கான வேலைகள் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அதை பின்னாடி பேசுவோம். சட்டமன்றத்துல முடிப்போம். சட்டமன்றத்துல நேத்து நல்ல காரசாரமான விவாதம். குறிப்பா அந்த காமராஜர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு காமராஜர் கடத்தி வச்சு ஆட்சி கொடுக்குறீங்க. அவர் எந்திரிச்சு உங்களை சொல்லல, உட்காருங்க, குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்கும், உட்காருங்க, அந்த முகத்தை மூடிட்டு போன ஆள் நீங்க கிடையாது, அது வேற, உட்காருங்க அப்படின்னு அது ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்துச்சு. அவர் திடீர்னு கத்துறாரு. அது அவருக்கே அவ்வளவு இது. ஏன்னா கார்ல கையெழுத்து போட்டது அவரு தான். இதுல காமெடி என்னன்னா, குதிரை பேரம் நடக்குதுன்னு திமுகவுல முக்கிய புள்ளிகள்லாம் சொல்லும் போது குதிரை பேரம் நடக்கல, அவரே பாருங்க கையெழுத்து போடுறாரு, காருக்குள்ள வச்சு கையெழுத்து போடுறாரு. அதுதான்டா குதிரை பேரம். அவனுங்களே வாழ்த்து ஆதாரத்தை அவங்களே வெளியிட்டு அதான்டா குதிரை பேரம்ன்ற மாதிரி இவனுங்களே வெளியிட்டு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அடுத்ததா மாற்றம்னு சொல்லிட்டு மற்றவர்களை தேடி மற்றவர்களா ஏதோ ஒரு போய் மற்றும் சிலரை போய் பாக்குறீங்க. அந்த மற்றும் சிலர் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க. அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம அவங்கள போய் பார்த்து அவங்க வீட்டுக்கு சோஃபா போகுது, அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்க போறதா சொல்றாங்க, வாழ்த்துக்கள், இதெல்லாம் நடக்குதுன்னு அங்கேயே வச்சு கவுண்டர் அடிச்சிடுறாரு. ஆனா விஜய் அவர்கள் இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, எந்த கரைபடியாத ஆட்சியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. இதுல ஏற்கனவே பல வழக்குகள், குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல 50%. அதுக்கு அடுத்து இப்படி கவுண்டர்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது சிபிஎம், சிபிஐ, விசிகாவும் சும்மா இல்லாம அவங்களும் இந்த அரசு எங்களுடைய தயவில் தான் ஆட்சி அமைத்திருக்கிறது, எங்கள் தயவு இல்லாமல் இந்த ஆட்சி அமைக்கவில்லை, இந்தியா கூட்டணியின் தயவில் தான் இந்த ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னு அவங்களும் ட்ரிகர் பண்ற மாதிரியே 3 பேரும் பேசுறாங்க. குறிப்பா வன்னி அரசு என்ன பண்றாருன்னா, முந்தா நாள் இவர் ஒரு ஜோசியக்காரரை அரசு பொறுப்புல உட்கார வைக்கிறாரு. இங்க ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாதிரி இந்த இடத்துல மூட நம்பிக்கைகளை சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது, தெலுங்கானாவை குறிப்பிட்டாருன்னு நினைக்கிறேன், கொடுக்க கூடாதுங்கிறாரு.
இன்னொரு பக்கம் யாருமே எதிர்பார்க்காதவங்க பிரேமலதா, அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் திமுக வட்டாரங்கள் பயங்கரமா கொடுக்குறாங்க. கடந்த காலத்துல பிரேமலதாவை கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இப்ப ஃபயர் என்னன்னா, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வீட்டுல சொல்லுவாங்கல்ல, உன் பொருளை நீ பத்திரமா வச்சுக்க, தொலைஞ்சிருச்சு உடஞ்சிருச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்க கூடாது, உன் பொருள் அதை நீ பத்திரமா நீ உன் பேக்குள்ள வச்சுக்க. அதே டோன்ல உங்களுக்கு பர்சனல் ஜோசியர்னா அதை நீங்க பொறுமையா உங்களுக்குள்ளே வச்சுக்கங்க, அரசு இதுகள்லாம் கொண்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சு. அவங்க அடிச்ச அடிதான் பெரிய அடி. அதுலதான் விஜய் வந்து அதை பரிசீலனை பண்றேன். இது எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம்னா, இவ்வளவு நாளா நம்ம சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ விஜயை நான் பாக்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு எவனாவது ஒரு 10 பேர் புலம்பிக்கிட்டே இருப்பான். விஜய் வீட்டு வாசல்ல போய் நின்றுகிட்டு சிசிடிவியை பார்த்து அழுதுகிட்டு இருப்பான். இல்லைன்னா வேற யாராவது மருந்து குடிக்கிறது, இல்ல கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்னு பண்ணுவோம். இது எதுவுமே விஜய் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிறது உண்மையாயிருச்சு. அவர் கண்ணு முன்னாடி ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஓ இது என்ன கேள்வி கேட்கறாங்க, அப்ப இந்த இடத்துல புசியானதோ ஆதவர்ஜுனாவோ இல்ல ஜான் ஆரோக்கியசாமியோ கைட் பண்ண முடியாது, கைட் பண்ண முடியாது. இங்க விஜயை கைட் பண்ண வேண்டியது யாருன்னா உளவுத்துறை. உளவுத்துறை என்ன பண்ணா, நீங்க அதை சரி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஆகும், அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா முதல்வர் விஜயுடைய சிந்தனையும் தாட் ப்ராசஸும் எங்க போய் நிற்கும்னா, இந்த 3 பேரையும் கழட்டி விட்டுருவார். தருதரம் பிடிச்ச இந்த 3 பேரையும் கழட்டி விட்டு உளவுத்துறை பேச்சை கேட்டுக்கிட்டு எது சரியானதுன்னு அவங்க கைட் பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுப்பாங்க, அதுபடியே விஜய் இயங்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்குதான் இது முதற்படியா இப்ப இது நடந்திருக்கு. 2வது, எதிர்கட்சிக்கு வந்து கேள்வி கேட்டாங்க, ஏன் தேசிய கீதம் வந்து முன்னாடி வரும், தமிழ்தாய் வாழ்த்து 3வது வருதுன்னு. அதுக்கு பதில் அறிக்கை வந்திருக்கு. இவ்வளவு நாள் அவங்ககிட்ட இருந்து எந்த பதில் அறிக்கையும் வந்தது கிடையாது. இவ்வளவு நாள் கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கோம். இப்ப வருதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் உளவுத்துறை. உங்க அரசு மீது நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும், அறிக்கை ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஆகணும், கொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்க வச்சிருக்காங்க. 2வது, சட்டமன்றத்துல பேச வேண்டியதெல்லாம் பேசலையே, இதுக்கு ஒரு கவுண்டர் தேவைப்படுமேன்னு வீட்டுக்கு போய் உளவுத்துறை மூலியமா அறிக்கையும் வெளியிட வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு நினைக்கவே இல்லை, எல்லாரையும் போய் பார்த்தேனே. இவரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை கையெல்லாம் கொடுத்தனே, நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுனாங்களே, இன்னைக்கு என்ன இந்த புலம் புழக்கிறாங்க, இதுதான் அரசியலா பாத்தீங்களா அவருடைய அரசியல் மாண்பை அப்படின்னு சொல்லி ரீல் விட்டுட்டு. ஆமா, ஆனா வந்து இன்ஸ்டாகிராம் அரசியல்லாம் மூட்டை கட்டி வைங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் திமுக வந்து துவண்டு போயிருக்கிற திமுகவுக்கு இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து இனி சமூக வலைதளங்கள்ல நீங்க அதிகமா பயணம் பண்ணணும், சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொரு நிர்வாகிகளும் களமாடணும் அப்படின்னு அவரும் சொல்லி உற்சாகப்படுத்தியிருக்காரு. இந்த தேர்தல் தோல்வி வந்து நீங்க வந்து இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, அரசியல் இது ஒரு சாதாரண, அவர் ஒரு பூஸ்ட் கொடுத்து ஓட விட்டுருக்காரு. ஸோ இதெல்லாமே நடந்திருக்கு. இப்பதான் நம்ம வந்து அடுத்து சோஃபாக்குள்ள போறோம். புஷ்பா சோஃபா. எதுக்காக சி.வி. சண்முகம் ஆதரவு விஜய்க்கு வேணும்? அதான் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இருக்குல்ல, இல்ல இருக்கட்டும், நீங்க சொன்னது நன்றி, நான் இருந்தாலும் நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதும். ஏன் வீடு வரைக்கும் போய் பார்க்கணும்? ஆதரவு கொடுத்தா ஏத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் வீடு வரைக்கும் போய் பார்க்கணும்? அந்த கட்சி இன்னும் பிளவுபட்டு கிடக்கு. எதிர்கட்சியா முன்னால இருந்த எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கல, அந்த கட்சி பிளவுபட்டு இருக்கிற ஒரு சின்ன அணியை போய் நீங்க வந்து பாக்குறீங்க. அபிஷியலா அதிகாரம் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கு. என்ன நோக்கம்? என்டிஏ கூட்டுல இருந்து அவர் வந்துட்டேன்னு காலைல சொல்றாரு, சாயங்காலம் போய் பாக்குறீங்க. அப்படி அவர் சொன்னா அவருக்கு அதிகாரம் இருக்கா? அவர் சொல்ல முடியுமா? அவருக்கு கையெழுத்து போடுற அதிகாரம் யாரு கொடுத்தா? எதுவுமே கிடையாது. போய் நீங்க பாக்குறீங்க. நம்ம நேத்து சொன்ன அதேதான். இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காரு, கட்சி பொறுப்புகள்ல இருந்து எல்லாத்திலையும் எடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன ஆகும்? இவருடைய பதவி, இவரை வச்சு இவங்க ஆட்சி அமைப்பாங்க. இப்ப மத்திய அரசாங்கம் பாஜக சொல்லக்கூடிய சில விஷயங்களை, அவங்க விரும்புற விஷயங்களை இவங்களை வச்சு விஜயை காய் நகர்த்துவாங்க. இந்த 27 பேரை வச்சு சி.வி. சண்முகத்தை வச்சு விஜய் கிட்ட சொல்லி காய் நகர்த்துவாங்க. நாங்க ஆதரவு இருக்கோம், நீங்க தைரியமா பண்ணுங்க, அவங்க போனா போறாங்க, நாங்க இருக்கோம், இந்தியா கூட்டணி போனா போட்டோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்குதான் இங்க 6 அமைச்சரவை கேட்கிறாங்க. இல்ல இந்த குழியில இவரை விஜயே வசமா போய் சிக்கிறாரா, இல்லைன்னா எப்படியும் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்றதாக இருந்தா, மேலிடத்தினுடைய அந்த உத்தரவு இல்லாம, அவர்களுடைய அந்த ஆசீர்வாதம் இல்லாம வந்து பேச மாட்டாங்க. இது பாஜக அனுப்பி வைக்கிறது தான். சி.வி. சண்முகத்தையும் எஸ்.பி. வேலுமணியும் பாஜக அனுப்பி வைக்கிறது தான். அதுக்கு 2 உதாரணம், நல்ல ஸ்ட்ராங்கான உதாரணம் சொல்லுவோம். எஸ்.பி. வேலுமணி யாரு?
சிபி ராதாகிருஷ்ணனுடைய ரொம்ப க்ளோஸ், வானதி சீனிவாசனோட ரொம்ப க்ளோஸ். ம். ரெண்டாவது பாஜகவை கோயம்புத்தூர்ல வளர்த்த பெரும் பங்கு எஸ்பி வேலுமணிக்கு உண்டு. அதிமுக வளர்த்தாரோ இல்லையோ பாஜகவை நல்லா வளர்த்தாரு. சுத்தி சுத்தி அண்ணாமலைக்கும் வானதி சீனிவாசனுக்கும் எல்லாருக்கும் சுத்தி சுத்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணவர். ஈஷா யோகா மையத்துல இவருக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு, தனி மரியாதை உண்டு. அப்படியே சி சண்முகத்துக்கு வருவோம். எம்பி பதவியை ராஜினாமா பண்றீங்க. 2024 காலகட்டத்துல பாஜகவோட கூட்டணியை ரத்து பண்றீங்க. அன்னைக்கு பாஜக எதிர்ப்பு பேசின சிவி சண்முகம் இன்னைக்கு என்ன பேசுறாரு? நீங்க ஒரு பேட்டியில சொல்றீங்க, நாங்க என்டிஏ கூட்டணியில இருந்ததுனாலதான் தோற்றோம்னு சொல்றீங்க. சரி, ரைட்டு, எடப்பாடி பழனிசாமியும் ஒரு காரணம். அப்ப நீங்க யாரை மறுபடியும் திட்டணும்? அதை ஒருங்கிணைச்சது யாரு? பாஜக தானே. அப்ப பாஜகவையும் நீங்க விமர்சனம் பண்ணணும்ல. இப்போ வரைக்கும் ஒரு துளி கூட பாஜகவை விமர்சனம் பண்ணல. அப்ப என்ன காரணம்? இல்ல, இப்ப சொல்றது கடந்த முறை பாஜக கூட கூட்டணி வச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை சொல்றாரு. ஏற்றுக்கொள்ளல, தோல்விக்கு அதான் காரணம். இப்போ நாங்க இப்போ தோத்தது காரணம் பாஜக. தோத்ததுக்கு பாஜக காரணமா, ஜெயிச்சதுக்கு பாஜக காரணமா? என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணுமே இல்ல. நீங்க அதிமுக 2024ல அங்க போய் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிக பெரும்பான்மையான இடங்கள்ல திமுக ஜெயிச்சிருக்கும். பல இடங்கள்ல அதிமுக டெபாசிட் காலியாயிருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்காம நீங்க தனியா நின்னதுனாலதான் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைச்சிச்சு. ஓரளவுக்காவது வாக்கு வங்கி வாங்கினீங்க 2024ல. இப்ப நீங்க போய் கூட்டணி வச்சீங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல 3வது இடம், பல இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு, பல இடங்கள்ல அமைச்சர்களே 3வது இடம், முன்னாள் அமைச்சர்களே. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது காரணம் பாஜக. மெயின் காரணம் பாஜக. 27 சீட்டை வாங்கி ஒன்னே ஒண்ணு ஜெயிச்சிருக்கு. அந்த 27ல நீங்க நின்றுருந்தா குறைந்தது ஒரு 5-6 ஜெயிச்சிருக்கலாம்ல. இல்ல, அந்த பேரும் உங்களுக்கு போயிருக்கு. அதிமுக திமுக விசஸ் ஒரே லெவல் வந்திருக்கும்ல. ஒரு 5 ஜெயிச்சிருந்தா அதிமுக திமுக ஒரே லெவல்ல இருந்திருக்கும். கூட்டணியோட சேர்த்து தான் திமுக அதிகம், 72 வருது. இல்லைன்னா ஒரு 5-6 ஜெயிச்சிருந்தா 2 ஒரே ரேஷியோல கூடுதல் கிடைச்சிருக்கும். அப்ப முழுக்க முழுக்க அதிமுக அழிவு காரணம் பாஜக தான். பாஜகவை இப்போ வரைக்கும் சி சண்முகம் விமர்சனம் பண்ணல. ரெண்டாவது, ராஜினாமா பண்ணும் போது இங்க இருந்து மெயில் அனுப்பிச்சாலே போதும். இங்க இருந்து டெல்லி போய் தங்கி போய் கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பி வராரு. எதுக்கு அங்க போய் பார்த்துட்டு வர்றாங்க? முக்கியமான விஷயங்கள் பேசுவாங்க, நமக்கு தெரியாத பல்வேறு விஷயங்கள். அப்ப இந்த லாபி இருக்கு. ரெண்டாவது, செங்கோட்டையனுடைய பங்கும் இதுல இருக்கு. செங்கோட்டையன் தான் கொங்கு மண்டலத்துல இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்களை தன்வசப்படுத்துவதற்காக எஸ்பி வேலுமணி கிட்ட பேசி இந்த முடிவுகள்லாம் எடுக்கிறார். இதுக்கு நடுவில் பாஜகவோட லாபியும் இருக்கு. இவங்க எல்லாம் பண்ணி தான் இந்த வேலை. இப்ப எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க இப்ப அழிய போறது யார் யாருன்னா அதிமுக, தவேக, 3வது காங்கிரஸ். அது எப்படின்னா, இப்ப பாஜக விரும்புற செயல்களை சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் மூலியமா செய்யுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க விஜய் கிட்ட. இதுக்கு துணையா செங்கோட்டையனும் இருப்பாரு. அழுத்தம் கொடுத்து இதை செய்ய வைப்பாங்க, செய்வாரு. அப்படி செய்யும் போது இந்தியா கூட்டணியில இருக்கிற 8 பேரும் ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து பின்வாங்கிடுவாங்களா? இப்ப பாஜகவுடைய சூழ்ச்சி என்னவா இருக்கும்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட அதிகாரத்தை கொடுத்து உங்களுக்கு தான் இனிமே ரெட்டையில, நீங்க தான் அதிமுகன்னு சொல்லி இந்த 27 செல்லாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வர வைப்பாரு. இல்லைன்னா சபாநாயகரை வச்சு அதை அறிவிக்கும் ஒப்பிக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல இவங்ககிட்டே போன் பண்ணி நீ ராஜினாமா பண்ணிருன்னு சொன்னா சீசனும் பண்ணுவாரு, எஸ்பி வேலுமணி பண்ணுவாரு. பண்ணக்கூடிய ஆளுங்க தான். இப்ப கம்யூனிஸ்டுகளும் இவர் விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எல் வெளியேறிட்டான்னா இவங்க அதிமுக பிளவுபட்ட அதிமுகவினுடைய பலத்துல தான் இது நிற்கும். ஆமா, எந்த நேரம் வேணாலும் இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம். பாஜக கை கூடாரமாயிரும். 2 ஆப்ஷன். ஒண்ணு, அவங்ககிட்டே சொல்லி ராஜினாமா பண்ணு. இல்ல அதிகாரத்தை இபிஎஸ் கொடுத்து வழக்கு போட வச்சு அந்த வழக்கு அவருக்கு சாதகமா வச்சு இவங்கள தகுதி நீக்கம் பண்றது. இப்ப தாவேகா மறுபடியும் தொங்கு சபை. இப்ப தாவேகா என்ன ஆப்ஷன் எடுக்கும்? மறுபடியும் இந்தியா கூட்டணி நாடுமா? வாய்ப்பில்லை, போயிருங்கன்றுவாங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்க ஒரு 17 பேர்கிட்ட போய் நாடுமா? அப்படி நாடுச்சுன்னா அது டிஃபால்ட்டாவே பாஜக ஆட்சி தான். இல்லைன்னா கவர்னர் ஆட்சி வரும், அதுவும் பாஜக ஆட்சி தான். அப்ப என்ன பிளான் போகுதுன்னு நம்மளால மேல இருந்து பார்க்க முடியும். அப்படி இல்லைனாலும் இந்த திட்டங்கள் மூலியமா என்டிஏ கூட்டணியை வெளியேற்றணும். என்டிஏ கூட்டணியை வெளியேற்றிட்டா இந்த தமிழ்நாடு ஆட்சி பாஜக ஆட்சியா மாறிடும். அதுதான் இப்ப பாஜக போடுற கணக்கு. அப்படியே கணக்கு போடும்போது தாவேகாட்ட பாஜக முக்கியமா இந்த 4 வருஷத்துல கண்டிப்பா என்ன செய்யும் அப்படின்னா காங்கிரஸை கழட்டி விடுன்னு சொல்லும். ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறது தாண்டி காங்கிரஸை அடியோட அழிக்கணும். அதுதான் எண்ணம்.
இப்ப நம்ம கான்செப்ட் படி பார்த்தா அதிமுக அழிஞ்சிருச்சா, காங்கிரஸ் அழிஞ்சிருச்சா, தாவேகாவுக்கு அழிவு காலத்தை ரெடி பண்ணி வந்துருச்சு. தாவேகாவை அழிக்கிறது பாஜகவுக்கு ஒரு பெரிய விஷயமா கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, லைட்டா ஒரு ஃபைல தட்டினா போதும், முடிஞ்சிடும். அப்படியான ஒரு நிலையில தான் தாவேகாவை இன்னைக்கு ஆட்சி அரியணையில துங்கு சபையில பாஜக ஒரு லாபி பண்ணி இயங்க வைக்கிறதுக்கான பிளான்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்கு. இது நம்ம வெளியில இருந்து பார்த்தாலே ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதுல பெரிய நம்ம ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லை. ஆமா, நம்ம தெரியும். ஆமா, ஏற்கனவே பேசிட்டு இருந்த சோபா அரசியல், இந்த சோபாவுக்கு உள்ளால அப்படி என்ன இருக்கு அப்படி பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சோபா யாரு வீட்டுல இருந்து வந்தது? லீமா ரோஸ் அவர்களுடைய வீட்டுல இருந்து வந்ததா? மார்டின் சார்லஸ் அவரு லாட்ரி மார்டின் அவருடைய வீட்டுல இருந்து வந்ததா? அவருடைய வீட்டுல இருந்து விஜய்க்கு கைமாறி விஜய் மூலமாக சிவி சண்முகத்துக்கு வீட்டுக்கு வந்ததா? இப்படி பல்வேறு கோணங்கள் வந்து பேசப்படுகிறது. லீமா ரோஸ் அவர்களுக்கு அமைச்சர் பதவி இப்பதான் வந்திருக்கிறாங்க, இந்த கட்சியில சேர்ந்து எம்எல்ஏவாக தேர்வாகியிருக்கிறாங்க. அப்போ லீமா ரோஸ் மூலமாக ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இந்த அவர்களுடைய அதிகாரத்தை இங்க நிலைநிறுத்துறதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவில் பெண் நிர்வாகிகள் பலர் பேர் இருக்காங்க. அவர்களுக்கு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு திடீர் அதிகாரம், திடீர் ஒரு ஃபோர்ஸை வந்து லீமா ரோஸ்க்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, லீமா ரோஸ் அவர்கள் தான் இப்போ நடக்கிற இப்போ எல்லா பிரச்சனைக்கும் மூளையா இருந்து செயல்பட்டது அவங்க தான். மகாபலிபுரத்தில் நடக்கிற கூட்டத்தில் லீமா ரோஸும் கலந்துக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கூட்டம் நடக்குது. அப்போ ஒரு ப்ரொபோசல், 2 ப்ரொபோசல் வைக்கிறாங்க. ஒரு ப்ரொபோசல், திமுக அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி, பாதி வருஷம் நாம சிஎம் இல்ல அவங்க சிஎம், இல்ல நான் சிஎம் அவங்க வெளியில இருந்து ஆதரவு, இப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு. அப்ப எல்லாரும் கொஞ்சம் சலசலப்பெல்லாம் ஆகுறாங்க. அது எப்படி நம்ம அந்த கட்சியை அழிக்கத்தானே உருவாக்கப்பட்டது நம்ம இயக்கம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ரெண்டாவது, அப்ப பொதுவான ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வருது. அந்த பொதுவானவர் வந்து திருமாவளவனை நம்ம முதலமைச்சர் ஆக்கலாம்னு எடப்பாடி பழனிசாமி ப்ரொபோசல் வைக்கிறாரு. கீழே இருந்து ஒரு சேர் பறந்து போகுது, சண்டை. அதுல சில மோசமான வார்த்தைகளும் அந்த கூட்டத்துல வந்திருக்கு. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். இப்ப சிவி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, அதுதான் வர திருமாவளவனை. ஆமா, அதுதான் வரப்போறேன். கீழே இருந்து சேர் பறக்குது, ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட சோர்ஸ்ல சொல்றாரு. பல சண்டைகள் நடந்திருக்கு, பல கேவலமான அருவருப்பான வார்த்தைகளும் அங்க பிரயோகிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சமூகத்துல இருக்கிறவரெல்லாம் நான் முதலமைச்சராக்கி அவருக்கு கீழே நான் இருக்கணுமா, அப்படி எல்லாம் வார்த்தைகள் போயிருக்கு. அப்போ ப்ரொபோசல் வச்சது எடப்பாடி தான். இதை எதிர்த்தது தான் சிவி சண்முகம். சாதி மனப்பான்மையில எதிர்த்தது இவர் தான். அவர் அதிகார மோகத்துல அதை ஆதரிக்கிறார். அவரும் சாதி மனப்பான்மை கொண்டவர் தான், அவரும் நல்லவர் கிடையாது. அப்ப எதிர்த்தது சிவி சண்முகம். ஆனா வெளியில வந்து நாங்க தான் ப்ரொபோசல் வச்சோம் அப்படின்னு உல்டா பல்டா அடிச்சு எடப்பாடி ஏற்றுக்கொள்ளல. இது எல்லாருக்குமே தெரியும், திமுக வட்டாரங்களுக்கும் தெரியும், திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் யாரு ப்ரொபோசல் வச்சா என்ன. ஆனா வெளியில சொல்ல முடியாது, அந்த சிக்கல்ல தான் அவங்க இருக்கிறாங்க. திருமாவளவன் வந்து சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூல, இந்த மாதிரி ஆமா நான் தான் முதலமைச்சர்னு பேசினாங்க, அந்த தகவல் எனக்கும் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மகாபலிபுரம் கூட்டத்துக்கு முன்னாடி நாள் லீமா ரோஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எலெக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி தான் கட்சியில போய் ஜாயின் பண்றாங்க. கட்சியில போய் அவங்க பையனோட போய் ஜாயின் பண்றாங்க. எல்ஜேகேவோட நிறுவனர் பேர் என்ன, ஜோ சார்லஸ் மார்டின், அவரு துணையோட போய் ஜாயின் பண்றாங்க. அப்ப இந்த மகாபலிபுரம் கூட்டம் முன்னாடி வரைக்கும் இருக்காங்க. மகாபலிபுரம் கூட்டத்துல ஏதாவது ஒரு முடிவு வந்துடும், அதுல ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடும், எடப்பாடி சிஎம் ஆயிடுவாரு அப்படின்ற கற்பனையில தான் அந்த போஸ்ட் வருது. ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. ஃபெயிலியர் ஆனோடனே மெஜாரிட்டி எங்க இருக்குன்னு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல விஜய் வந்து பதவி ஏற்கிறாரு. அந்த பதவியேற்பு விழாவில் லீமா ரோஸ் இருக்காங்க, அதுலயும் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு அங்க பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க ஒரு அதிமுக எம்எல்ஏ இங்க என்ன பண்றீங்க சொல்றேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா பாக்குறாங்க மெஜாரிட்டி எங்க இருக்கு, கட்சியை யார் கைப்பற்றக்கூட சூழல் இருக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு எடப்பாடி ஆதரவுல இருந்தவங்க டக்குன்னு சிவி சண்முகம் வந்துடுறாங்க. இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம். சிவி சண்முகமாச்சும் தேர்தலுக்கு அப்புறம் தான் எடப்பாடி எதிர்க்கிறார். தேர்தலுக்கு அப்புறம் ரொம்பவே பாசமா எடப்பாடி கூடவே சுத்திக்கிட்டு இருந்தவங்க லீமா ரோஸ், நடுவுல ஃபங்க்ஷனு, அப்புறம் இப்ப சிவி சண்முகம் ஆதரவு. அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, எல்லாருக்கும் அங்க இருக்கவங்களுக்கு பதவி வெறி.
பதவி கிடைச்சா போதும், அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதிமுகவோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நான் வேணா நான் சொல்றேன், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சுன்னா இந்த 27 பேரும் தாவேகாவுக்கு போவாங்க. வெக்கமே இல்லாம தான் இயங்கிய தாய் கழகத்தை விட்டுட்டு பதவிக்காக போவாங்க. கொள்கை வேறுபாடு காரணமா கட்சி மாறலாம், இல்ல எம்எல்ஏ பதவிகள் வந்து பிடுங்கப்படும்ல, புடுங்கப்படும், நிச்சயமா புடுங்கப்படும். பை எலெக்ஷன் வரும், மறுபடியும் அவங்க விசில் சின்னத்திலே நிற்பாங்க. அதனால கூச்சப்படாம அவங்க போவாங்க. ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லுவோம், அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பெருசா கிடைக்க போகுது. சிவி சண்முகம் அணிக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது. சிவி சண்முகம் கொறடாவும் இல்ல, அவை தலைவரும் இல்ல, துணை தலைவரும் இல்ல, கட்சியிலும் எந்த பொறுப்புலும் இல்ல. அப்படின்னும் போது எம்பி பதவியை ராஜினாமா பண்ணணும். எம்எல்ஏ பெருசா எம்பி பெருசா? பாஜக நினைச்சா எம்பி சிவி சண்முகத்தை அமைச்சரா கூட ஆக்கும். மத்திய அமைச்சராகனா சல்லி பைசா பார்க்க முடியாது. அப்ப அந்த பதவியை ராஜினாமா பண்றாரு. இங்கே சட்டமன்றத்துல எந்த பொறுப்பும் இல்லை. அப்பனா அவருக்கு ஏதோ ஒண்ணு வரப்போகுது. ஒண்ணு தாவேகாவுல அமைச்சரவை, அப்படி இல்லைன்னா அதிமுகவை கைப்பற்றி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். இது ரெண்டுத்துல அவருக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். கைப்பற்றுறதுக்கான இவருடைய முயற்சிகளுக்கு மேலிடம் நல்லா ஒத்துவுதி எல்லா வேலையும் கைட் பண்ணி பார்த்து கொடுக்குது. இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமை, டிடிவி தினகரனுக்கு ஏற்பட்ட நிலைமை, சசிகலாவுக்கு ஏற்பட்ட நிலைமை, கேசி பழனிசாமி, புகழேந்தி, இப்படி பல பேருக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை தான் இபிஎஸ்க்கு இன்னைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு இது வந்து விஜயவாசனுக்கு நடக்கலாம், எஸ்பி வேலுமணிக்கு நடக்கலாம், சிவி சண்முகத்துக்கும் நடக்கலாம். அந்த அளவுல தான் இந்த கட்சி ஆளுமை இல்லாம பதவி வெறியில பண வெறியில இப்படி ஒரு முடிவுகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியுடைய தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் தான் பாவம். தொடர்ந்து பேசுவோம். சோபாவை உடைச்சாங்களா, உடைச்சதா பார்த்தாங்களான்னு தெரியல. நம்ம தான் பேசிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தெரியல. வரக்கூடிய நாட்களில் ரகசியங்கள் எல்லாம் நிச்சயமாக வெளிவரும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.